In this class, we discuss about projectile from tower. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து ஒரு டவர்ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் ஒரு டவர் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு டவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு டவர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த டவருக்கு ஹைட் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் ஆஃப் தி டவர் வந்து ஹச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹைட் ஆஃப் தி டவர் வந்து நம்ம ஹச்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹைட் ஆஃப் தி டவர்னு ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேசஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டட் ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், அதாவது டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் டாப் ஆஃப் தி டவர்னு எடுத்துங்க. ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொஜெக்டட் ஹாரிசாண்டலி ஃப்ரம் டாப் ஆஃப் தி டவர். சரிங்களா? ப்ரொஜெக்டட் ஹாரிசாண்டலி ஃப்ரம் டாப் ஆஃப் டவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்டட் ஹாரிசாண்டலி ஃப்ரம் டாப் ஆஃப் டவர் அப்படின்னா வந்து இங்கே ஆப்ஜெக்டை வந்து ஹாரிசாண்டல் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், ஹாரிசாண்டல் டைரக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இப்போ ஹாரிசாண்டல் டைரக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு இதை வந்து ரிசால்வ் பண்ணுவோம். இதை வந்து என்ன பண்ணுறோம், ஹச் ஹைட்ல இருந்து டாப் ஆஃப் தி டவர்லேருந்து ஹாரிசாண்டல் டைரக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்படின்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி எவ்வளோ வரும் பாருங்க. வெர்டிக்கல் இனிஷியல் வெலாசிட்டி 0, ஹாரிசாண்டலில் ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இது வந்து ஹாரிசாண்டல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ வெர்டிக்கல் இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கு, ஹாரிசாண்டல் வெலாசிட்டி யூன்னு இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹாரிசாண்டல்ல ப்ரொஜெக்ட் பண்ணதுனால அண்டர் கிராவிட்டியில மூவ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி பேராபோலிக் பாத்துல இப்படி மூவ் ஆகும். சரிங்களா? இங்க வந்து டாப் ஆஃப் டவர்ல இருந்து கிரவுண்டுக்கு மூவ் ஆகுறதுனால இது டிசென்ட் தான் ஆகுதே தவிர அசென்ட் ஆகல. அதனால டைம் டேக்கன் பை தி ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்டட் பாடி டு ரீச் தி கிரவுண்ட் வந்து டைம் ஆஃப் டிசென்ட் அப்படின்னு வரும் நமக்கு. சரிங்களா? அடுத்து வந்து டோட்டல் டைம் ஆஃப் ஃளைட், அதாவது டோட்டல் டைம் ஸ்பெண்ட் பை தி ஆப்ஜெக்ட் இன் ஏர் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃளைட், அந்த டைம் ஆஃப் ஃளைட்டும் டைம் ஆஃப் டிசென்ட்டும் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் டைம் ஆஃப் ஃளைட் டைம்ல சம் ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கும், தட் இஸ் நோன் அஸ் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டைம் ஆஃப் டிசென்ட் கண்டுபிடிப்போம். சரிங்களா? டைம் ஆஃப் டிசென்ட் தான் என்னது, டைம் ஆஃப் ஃளைட். டைம் ஆஃப் டிசென்ட் தான் என்ன வரும்னா டைம் ஆஃப் ஃளைட் அப்படின்னு வரும். இந்த கேஸ்ல வந்து டைம் ஆஃப் டிசென்ட் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் ஃளைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? டைம் ஆஃப் ஃளைட்னு எடுத்துக்குவோம். சரி, இந்த கேஸ்ல வந்து டைம் ஆஃப் டிசென்ட் டைம் ஆஃப் ஃளைட்னா டைம் டேக்கன் பை தி பாடி டு ரீச் தி கிரவுண்ட் ஃப்ரம் மேக்ஸிமம் ஹைட் அப்படி தானே போகுது. அப்போ ஒய் டைரக்ஷன் மோஷன் எடுக்கணும். அப்போ ஒய் டைரக்ஷன் மோஷன் எடுத்தோம்னா இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ டவுன்வர்ட் டைரக்ஷன். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹச்னு இருக்கு. எல்லாமே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால எல்லாமே நம்ம வந்து பாசிட்டிவ் சைனே எடுத்துக்கலாம். நெகட்டிவ் சைன் எடுத்தா கூட மைனஸ் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே ரிலேட் பண்ற மாதிரி நம்ம கிட்ட என்ன ஈக்குவேஷன் இருக்கு சொல்லுங்க. S is equal to ut plus half at square. S equal to ut plus half at square அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, ஆக்சலரேஷன் எல்லாம் y axis g ன்னு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் y axis h ன்னு தெரியும். அப்போ வந்து இது y டைரக்ஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் y axis என்ன வந்திருக்கு, h அப்படின்னு வந்திருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி எல்லாம் y axis 0னால இந்த டேர்ம் 0 ஆயிருது. இந்த ஆஃப் இன்ட்டு g ay வந்து g ன்னு எடுத்துக்கிட்டு t வந்து நம்ம எய்தர் டைம் ஆஃப் டிசென்ட் ஆர் டைம் ஆஃப் ஃளைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு t ஸ்கொயர்னு போட்டுங்க. இதுல இருந்து டைம் என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா டைம் t is equal to 2 இங்க போயிரும், 2h g கீழ வந்துரும் பை g ன்னு போட்டுக்கிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g. அப்போ டைம் ஆஃப் ஃளைட் டைம் டேக்கன் பை தி ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்டட் பாடி டு ரீச் தி கிரவுண்ட் வந்து என்ன வரும்னா ரூட் ஆஃப் 2h by g அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அடுத்து வந்து இதுலயே நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா ரேஞ்ச் கான்செப்ட் பார்க்கலாம். சரிங்களா? ரேஞ்ச், ஹாரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் டியூரிங் டைம் ஆஃப் ஃளைட் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அப்படின்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்கும் போது இது எக்ஸ் டைரக்ஷன் மோஷன் நம்ம கன்சிடர் பண்றோம். அப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன இருக்கு சொல்லுங்க. எக்ஸ் டைரக்ஷன்ல வெலாசிட்டி வந்து யூன்னு எடுத்துக்கிறோம், ஆக்சலரேஷன் லாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0ன்னு வருது, டைம் டேக்கன் வந்து டைம் ஆஃப் ஃளைட்னு வருது, அடுத்து டிஸ்டன்ஸ் டிராவல் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரேஞ்ச் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ut plus half at ஸ்கொயர் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்க வந்து என்ன பண்ணும், எக்ஸ் டைரக்ஷன் மோஷனால டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எடுப்போம். இங்க ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் 0ன்றதுனால அப்படியே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தான் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து யூன்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து டைம் ஆஃப் ஃளைட் வந்து ரூட் ஆஃப் 2h by g அப்படின்னு வருது.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பண்ணோம்னா u வெலாசிட்டில ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி டவர் ஆஃப் ஹைட் ஹச்ன்னு எடுத்தோம்னா அதாவது அந்த ப்ரொஜெக்டட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு ஃபார் அவே ஃப்ரம் தி டவர் வந்து இந்த பாடி வந்து லேண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நோன் அஸ் ரேஞ்ச். தட் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி வித் விச் இட் இஸ் ப்ரொஜெக்டட் அண்ட் என்ன வருது ஹைட் ஆஃப் தி பாடி. இது ரெண்டுத்தையும் டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u ரூட் ஆஃப் 2h/g அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. புரியுதுங்களா? இதுலயே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி இந்த பாத்துல விழுது. அப்படி தானே இந்த பாத்துல இப்படி விழுந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து கவனிங்க, இது வந்து டவர் இந்த பொசிஷன்ல இருக்குன்னு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு வருது ஆப்ஜெக்ட் வரும்போது இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா டேஞ்சன்ட் drawn at that point gives direction of velocity at this point அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வெலாசிட்டி வந்து இங்க v அப்படின்னு இருக்கும். இந்த வெலாசிட்டி ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஒன்னு வந்து vxன்னு ரிசால்வ் பண்றோம், இன்னொரு காம்பனண்ட் வந்து vy அப்படின்னு சொல்றோம். இந்த ஆங்கிள் ரிசல்டன்ட் வெலாசிட்டி மேக்ஸ் ஆங்கிள் வித் ஹாரிசான்டல் ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். x டைரக்ஷன்ல எப்பவுமே ஆக்சலரேஷன் ஜீரோனால வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி x டைரக்ஷன்ல இருக்குது u அப்படிதான் வரும். y டைரக்ஷன் எடுக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி எல்லாம் y டைரக்ஷன் ஜீரோவா இருக்கிறதுனால ஃபைனல் வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா வந்து vy இஸ் ஈக்குவல் டு uy பிளஸ் 18 வரும். சரிங்களா? uy வந்து ஜீரோ வரதுனால a வந்து மைனஸ் ஜின்னு எடுத்துக்கணும். அதான் டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படியே காமிச்சிட்டோம், அதனால ஜின்னு போட்டு டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு வெர்டிகல் வெலாசிட்டி ஹாரிசான்டல் வெலாசிட்டி பாருங்க, இனிஷியல் வெலாசிட்டி நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது அப்படியே இருக்கு. இப்போ நமக்கு மொத்த வெலாசிட்டி கேட்கறாங்கன்னு வச்சுங்க, அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வாட் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் தி பாடி, அதாவது ஹாரிசான்டல்ல ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் டைம் கழிச்சு என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பி பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டியும் ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டியும் பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு velocity at that point கிடைக்கும். What is the angle made by the velocity at that point? Direction of velocity கேட்டாங்கன்னா அப்ப tan alpha is equal to opposite by adjacent side vy by vx அப்படின்னு எழுதிக்கிறோம். vy வந்து பாருங்க gt ன்னு இருக்கு, vx வந்து u ன்னு இருக்கு. இதுல இருந்து ஆல்பா ஈக்குவல் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா tan inverse of gt by u அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் வந்து டைரக்ஷன் at this point அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஹாரிசான்டலா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வாட் இஸ் தி பாத் ஃபாலோட் பை தி ஆப்ஜெக்ட், அதாவது ஸ்ட்ரைட் லைனா, சர்க்குலா, எலிப்ஸா, பேரபோலா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணாதான் அந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும், தி பாத் ஃபாலோட் பை தி ஹாரிசான்டலி ப்ரொஜெக்டட் பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாரிசான்டலா u வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது என்ன ஆகுது, இப்படி வந்து இந்த பாத்துல வருது. சரிங்களா? இப்போ நம்ம இதுதான் வந்து ஆரிஜின் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் 0,0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் செலக்ட் பண்றேன். இந்த பாயிண்ட் இங்க பி பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆரிஜின்ல இருந்து வரும்போது இந்த பாயிண்ட் பி என்ன ஆயிருக்குன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு, ஒய் டைரக்ஷன்ல திஸ் மச் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? இப்படின்னு டிராவல் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஒய் டைரக்ஷன்ல ஜீரோன்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் கொண்டு வர போறோம். சரிங்களா? ஸோ எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தீங்கன்னா வந்து வெலாசிட்டி எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து யூன்னு இருக்கு, ஆக்சலரேஷன் எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஜீரோன்னு இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் இடி ஸ்கொயர். யூ வந்து யூன்னு எடுத்துக்கலாம் ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல, டைம் வந்து டி எடுத்துங்க, பிளஸ் ஆஃப் இடி ஸ்கொயர் போடும்போது ஆக்சலரேஷன் ஜீரோ எலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னால அதை விட்டுருவோம். இதுல இருந்து டைம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து எல்லாம் ஒய் ஆக்சிஸ் எடுக்கலாமா? அப்போ ஒய் ஆக்சிஸ் எடுத்தோம்னா ஒய் ஆக்சிஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு பாருங்க, uy ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க, ay இஸ் ஈக்குவல் டு ஜின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் எல்லாமே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குதுனால எல்லாத்துக்குமே டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படியே பாசிட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி சால்வ் பண்றேன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் யூ டி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், u ஜீரோ, ஆஃப் ஏடி ஸ்கொயர் மட்டும் போட்டுப்போம், ஆஃப் ஜிடி ஸ்கொயர்னு போட்டாச்சு. இப்போ டைம் எவ்வளவு இருக்கு பாருங்க, எக்ஸ் பை யூ, அந்த டைம் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர். சரி, அப்போ வந்து y இஸ் ஈக்குவல் டு ஜி பை 2u ஸ்கொயர் இருக்கு, இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இங்க ஜி யூ இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மொத்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம ஒரு கேன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ y இஸ் ஈக்குவல் டு kx ஸ்கொயர்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? y இஸ் ஈக்குவல் டு kx ஸ்கொயர்னு வந்திருக்கு. அப்போ y ஈக்குவல் டு kx ஸ்கொயர் என்ன அர்த்தம், டிஸ்பிளேஸ்மெண்ட் y ஆக்சிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் along x ஆக்சிஸ்.
அப்போ y வேரிஸ் குவாட்ராடிக்கலி வித் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா பேரபோலா. அப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாரிசான்டலா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பாத் ஃபாலோட் பை தி ப்ரொஜெக்டைல் வந்து பேராபோலிக் பாத் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா அது? சரி, அப்போ 2 டைமென்ஷன் மோஷன்ல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வந்து ஹாரிசான்டலி ப்ரொஜெக்டட் பார்த்தோம் ஒரு டாப் ஆஃப் ஏ டவர் வந்து. இதே வந்து 1 டைமென்ஷன் மோஷன்ல ஒரு வெர்டிகலி ப்ரொஜெக்டட் பாடி ஃப்ரம் தி டாப் ஆஃப் ஏ டவர் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ஒன்று பார்த்துடலாம். புரியுதுங்களா? சரி பாருங்க, இப்போ என்ன பண்ண போறோம்னா கேஸ் 2 வந்து வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் தி டாப் ஆஃப் டவர். வெர்டிகலி ப்ரொஜெக்டட் அப்வர்ட், வெர்டிகலி ப்ரொஜெக்டட் அப்வர்ட், ப்ரொஜெக்டட் அப்வர்ட். சரிங்களா? ப்ரொஜெக்டட் அப்வர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெர்டிகலி ப்ரொஜெக்டட் அப்வர்ட். சரிங்களா? சரி, இந்த கேஸ்ல கேட்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பாருங்க. இந்த டவரோட ஹைட் வந்து நம்ம ஹச்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? டவருக்கு ஹைட் எவ்வளவு எடுத்துக்கலாம் பாருங்க, ஹச்னு எடுத்துக்கலாமா? சரி, இந்த டவர் ஹைட்ல இருந்து டாப் ஆஃப் டவர்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம், யூ வெலாஸ்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். சரிங்களா? அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது யூ அப்போர்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரும். அப்படிதானப்பா? ஆனா இனிஷியல் பாயிண்ட் வந்து டாப் ஆஃப் தி டவர் ஏன்னு எடுத்துங்க, ஃபைனல் பாயிண்ட் வந்து கிரவுண்ட்னு அப்படி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட் கனெக்ட் பண்ணா அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஆக்சலரேஷன் வந்து g வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன் எல்லாமே சேம் டைரக்ஷன் இல்ல. சேம் டைரக்ஷன் இருந்தா எல்லாமே ஒரே சைன் எடுத்துக்கலாம். இப்போ டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா வெலாசிட்டி பாசிட்டிவ்னு எடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம், -h. ஆக்சலரேஷனும் -gன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சலரேஷன் என்ன எடுத்துருக்கோம் பாருங்க, -g அப்படின்னு எடுத்துடுறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கெல்லாம் ரிலேட்டட் ஈக்குவேஷன் எழுதுவோம். என்ன ரிலேட்டட் ஈக்குவேஷன் எழுதலாம்? s is equal to ut plus half at ஸ்கொயர் அப்படி எழுதலாமா? அப்படி எழுதணும்னா அப்போ எஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், -hன்னு போடணும், utன்னு போட்டுட்டு ஏக்கு வந்து -g போட்டோம்னா -half gt ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து h is equal to ut -ut plus half gt ஸ்கொயர். சரிங்களா? பெரும்பாலும் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணா, டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து அப்போ இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இந்த ரிலேஷன் வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து வந்து ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின் கேட்க போறேன். நீங்க உங்கள யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டவர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டவர்னு எடுத்திருக்கேன், நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இங்க ஒரு டவர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இங்க எடுக்க போறேன், நான் ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்க போறேன். சரிங்களா? ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கேசஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டிஃப்ரெண்ட் கேசஸ் எல்லாமே டாப் ஆஃப் தி டவர்ல இருந்தா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் தூரமா இப்படி ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். புரியுதுங்களா இது? சரி, இப்படி எடுத்திருக்கேன், நல்லா கவனிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன்னா நான் வந்து இங்க வந்து ஒரு நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து வெர்டிகலி அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்றேன், யூ வெலாஸ்ல வெர்டிகலி அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்றேன். அதாவது டவர், அதாவது எல்லா ஆப்ஜெக்டும் சேம் பாயிண்ட் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் தூரமா இந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கு. தவிர எல்லா ஆப்ஜெக்டும் டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் வித் ஸ்பீடு u upward direction, so that இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே upward போயிட்டு கிரவுண்ட வந்து இப்படி ரீச் ஆகுது. கிரவுண்ட் வந்து ரீச் ஆகுது. இந்த கிரவுண்ட் ரீச் ஆகிறதுக்கு டைம் டேக்கன் t1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போறேன்னா நான் செகண்ட் ஆப்ஜெக்ட்டை நான் ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். சரி, இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன்? டவுன்வர்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றேன், வித் ஸ்பீடு யூன்னு ப்ரொஜெக்ட் பண்றேன். டவுன்வர்ட்ல வித் ஸ்பீடு யூன்னு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த பாடி வந்து கிரவுண்ட் ரீச் ஆகிறதுக்கு டைம் டேக்கன் வந்து t2 டைம் எடுத்துக்குது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஃப்ரீலி ஃபால் பண்றேன். தேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீலி ஃபால் பண்றேன். ஃப்ரீலி ஃபால்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி 0. சரிங்களா? அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0ங்கிறதுனால இந்த தேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்ட ரீச் ஆகிறதுக்கு டேக்கன் டைம் வந்து t3 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்ப்பா. t3ன்னு எடுத்திருக்கேன். அடுத்து ஃபோர்த் ஆப்ஜெக்டை நான் ஹாரிசான்டலி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஹாரிசான்டலா வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது வந்து இந்த பேரபோலிக் பாத்தில் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தானே? ஃபோர்த் ஆப்ஜெக்ட் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ண என்ன, இப்படி ஹாரிசான்டலி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பேரபோலிக் பாத்தில் இப்படி வந்து விழுது. ஸோ ஃபோர்த் ஆப்ஜெக்ட் டேக்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா t4 டைம் டேக்கன், t4 டைம் டேக்கன் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்து நான் கொஸ்டின் கேட்க போறேன், யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு டாப் ஆஃப் டவர்ல இருந்து 4 ஆப்ஜெக்ட்டுமே ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வெர்டிகலி அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்ணும். இந்த ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்பீட் எல்லாமே எல்லாத்துக்குமே ஈக்குவல். ஒரு ஆப்ஜெக்ட் வெர்டிகலி அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்ண அது வந்து கிரவுண்ட் ரீச் ஆகிறது டைம் t1 எடுத்துருக்கும். இன்னொரு ஆப்ஜெக்ட்டை வந்து ஃப்ரீலி ஃபால் பண்ணியிருக்கும், சாரி ப்ரொஜெக்டை டவுன்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன், யூ வெலாஸ்ல அதே யூ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். It takes to reach the ground வந்து t2 செகண்ட் எடுத்துக்கேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீலி ஃபாலிங், it takes t3 செகண்ட் to reach the ground.
இன்னொரு ஆப்ஜெக்ட் ஹாரிசான்டலி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இட் டேக்ஸ் t4 செகண்ட் டு ரீச் தி கிரவுண்ட் கேட்டிருக்கேன். அப்போ இங்க வந்து T1, T2, T3, T4 இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சரிங்களா? அப்படின்னா என்னன்னு தெரியுது. இதுல which case time is greater? T1 greater இருக்குமா, T2 greater இருக்குமா, T3 greater இருக்குமா, T4 greater இருக்குமா? யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? டிஃபரெண்ட் கேசஸ்ல ஆப்ஜெக்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் சேம் பாயிண்ட், அதாவது டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து சேம் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஒவ்வொரு கேஸ்லயும் டைம் டேக்கன் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். எந்த டைம் T1, T2, T3, T4ல which one is greatest அப்படின்னு கேட்டிருக்கேன்ப்பா. ஆன்சர் சொல்லுங்க நீங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷன்ல வந்து ஃப்ரீலி ஃபாலிங் கண்டிஷனு, அது டைம் டேக்கன் T3. செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் கண்டிஷன் வந்து ப்ரொஜெக்டட் டவுன்வோர்டு வித் வெலாசிட்டி. அப்போ வந்து செகண்ட் கண்டிஷன் டைம் வந்து லெஸ் தென் தேர்ட் கண்டிஷன் டைம் வரணும். அப்போ T2 லெஸ் தென் T3ன்னு வரணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷன் ஃபோர்த் கண்டிஷன் பாருங்க. தேர்ட் கண்டிஷன் ஃபோர்த் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கண்டிஷன்ல வந்து வெர்டிகல் வெலாசிட்டி 0, வெர்டிகல் வெலாசிட்டி வந்து 0. இங்க டைம்ன்றது டைம் டேக்கன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வெர்டிகல் டைரக்ஷன் மோஷன். டைம் டேக்கன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வெர்டிகல் டைரக்ஷன் மோஷன். அப்போ தேர்ட் கேஸும் ஃபோர்த் கேஸும் வெர்டிகல் வெலாசிட்டி, வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் சேமா இருக்கிறதுனால தேர்ட் கேஸ்லயும் ஃபோர்த் கேஸ்லயும் டைம் ஈக்குவலா இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த மேக்ஸிமம் ஹைட் இங்க வரும்போது தான் இதுக்கு வெலாசிட்டி 0 ஆகும். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஃப்ரீ ஃபால் ஆகுது. அப்போ தேர்ட் கேஸும் ஃபர்ஸ்ட் கேஸும் பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0ல இருந்து விழுறது எங்க பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஹைட்ல இருந்து விழுது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரொம்ப ஹைட்ல இருந்து தான் இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிட்டு அங்க இருந்து இங்க கீழே வருது. தேர்ட் கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கேஸை கம்பேர் பண்றதை விட தேர்ட் கேஸ்ல கம்மியான டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது. அப்போ தேர்ட் கேஸை விட ஃபர்ஸ்ட் கேஸ் தான் டைம் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த 3 T3 T4 ஈக்குவல், அது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்து T லெஸ் தென் T3. அப்போ இந்த இதுலயே வந்து T3 தான் கிரேட்டர். T1 T3 பார்க்கும்போது T3ன்றது கம்மியான ஹைட்ல இருந்து தான் இனிஷியல் வெலாசிட்டி 0 ஹைட்ல இருந்து கீழே விழுது. ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா அப்போர்டு மேல போயிட்டு வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் ஹைட்ல 0 வெலாசிட்டி வந்திருக்கும். அங்க 0 வெலாசிட்டில இருந்து கீழே வரும்போது ரொம்ப ஹைட்ல இருந்து தானே கீழே வருது. ஸோ அந்த டைம் பிளஸ் கீழே இங்க டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து மேல போறதுக்கு வேற கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது T1 தான் கிரேட்டர். அப்போ வந்து இந்த 4 கேசஸ்ல நம்ம எடுக்கும்போது என்ன வரும்னா T1 இஸ் தி கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஒரு ப்ராப்ளம் தரேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன பண்றோம்னா பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃபயர் பண்றோம். பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃபயர் பண்றது. பார்ட்டிகிள் ஃபயர் பண்ணும்போது ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ல பார்ட்டிகிள்ஸை நம்ம ஃபயர் பண்றோம். அதனால ஆல் த பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஆல், அதாவது டிஃபரெண்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அந்த டிஃபரெண்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆர் ப்ரொஜெக்டட் வித் சேம் வெலாசிட்டி இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ்ல ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்றோம். ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ற 3 டைமென்ஷன்ல நீங்க கொஞ்சம் பார்க்கணும். 3 டைமென்ஷன்ல இப்படி பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். சரிங்களா? ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ல 0 வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்றோம். 0ல இருந்து 90 டிகிரி வரைக்கும் எல்லா டைரக்ஷன்லயும் ஆப்ஜெக்ட்ஸை ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்படி இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆஸ் ஏ பேரபோலாவா போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் உங்களுக்கு கிரவுண்ட்ல வந்து ஒரு டிஸ்க்குள்ள எல்லா பார்ட்டிகளுமே விழும். கரெக்ட் தானப்பா? டிஸ்க்ல எல்லா பார்ட்டிகல்ஸுமே, இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு டிஸ்க்ல வந்து விழுந்திருக்கும். டிஸ்க் ஷேப்ல வந்து விழுந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? இந்த டிஸ்க் ஷேப்ல எல்லா பார்ட்டிகல்ஸுமே வந்து விழுந்திருக்கும். ஸோ வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் திஸ் டிஸ்க் தான் கொஸ்டின் கேட்கிறேன். வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் திஸ் டிஸ்க்? புரியுதுங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது எல்லாமே வந்து இப்படி விழுந்திருக்கும். அப்படி தானப்பா அது? ஸோ வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி டிஸ்க்னா இப்போ நிறைய பார்ட்டிகல் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எல்லா பார்ட்டிகல்ஸுமே டிஸ்க்ல இங்க இந்த மாதிரி டிஃபரெண்ட் பிளேசஸ்ல இப்படி விழுந்திருக்கும். அப்படி தானப்பா? இந்த மாதிரி விழுந்திருக்கும். சரி, இப்போ வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி டிஸ்க்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க பார்ட்டிகல்ஸ்க்கு எல்லாமே எந்த பார்ட்டிகளுக்கு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போயிருக்குமோ அந்த பார்ட்டிகளுடைய ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரேடியஸ் ஆஃப் தி டிஸ்கா நம்ம கன்சிடர் பண்ணணும். சரி, எந்த ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ண பார்ட்டிகளுக்கு ரேடியஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஒரு ரேஞ்ச் ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin 2θ by g அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்போ sin 2θ மேக்சிமமா இருந்தா அந்த ரேஞ்ச் வந்து மேக்சிமமா இருக்கும். sin 2θ 1ன்னு இருக்கணும்.
அப்ப தீட்டா வந்து 45 டிகிரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ண பார்ட்டிகிள் இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த பார்ட்டிகளுக்கு ரேஞ்ச் அதிகமா வந்திருக்கும். அப்படி தானப்பா அது? அப்போ இந்த சோகால் டிஸ்க்ல இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் நம்ம ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பாரபோலிக் பாத்துல போயிட்டு கீழே கிரவுண்ட்ல விழுந்திருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த டிஸ்கோட ஏரியா கேட்டிருக்கோம். அந்த டிஸ்க் ஏரியா வேணும்னா டிஸ்க்கு ஏரியா தான் நமக்கு பையார் ஸ்கொயர் தெரியும் இல்லையா, ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ்னா எந்த பார்ட்டிகல் வந்து வெரி ஃபார் ஃப்ரம் திஸ் ஆப்ஜெக்ட் விழுந்திருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச் எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் தான் ரேடியஸ் ஆஃப் தி டிஸ்க்னு இருக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி டிஸ்க் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ரேஞ்ச். மேக்ஸிமம் ரேஞ்ச் எடுத்துக்கணும். அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் தான் யூ ஸ்கொயர் பை ஜின்னு வருது. அப்போ ஏரியாக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, பை ஆர் ஸ்கொயர் வரும் இல்லைங்களா. ஸோ பை இன்ட்டு ஆர் என்ன வந்திருக்கு பாருங்க, யூ ஸ்கொயர் பை ஜி. இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும் நம்ம. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, பை யூ பவர் 4 ஜி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. புரியுதுங்களா? சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ப்ரொஜெக்டைல் கொடுத்துருக்கப்பா. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டைல் கொடுக்குறேன். எனர்ஜி ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் நல்லா கவனிக்கணும். அதாவது வந்து என்ன பண்றேன்னா ஒரு ப்ரொஜெக்டைல வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்றேன் வித் வாட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஸ்பீடு யூ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். வித் ஸ்பீடு யூன்றது இருக்கட்டும், வித் எனர்ஜி ஈன்னு எடுத்துக்க. இனிஷியலா வந்து நம்ம எனர்ஜி வந்து யூ எனர்ஜி கொடுத்துருக்கோம். ஆங்கிள் வந்து தீட்டா வந்து 45 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். 45 டிகிரியில 45 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன். What is the energy of the projectile at maximum height? What is the energy of the projectile at maximum height? E dash கேட்டிருக்கேன். நல்லா பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் கிரவுண்ட்ல வித் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி வந்து அதாவது கிரவுண்ட் தான் நம்ம ரெஃபரன்ஸ் லெவல்ல எடுத்துக்கணும். கிரவுண்ட்ல இருந்து டோட்டல் எனர்ஜி இ எனர்ஜில ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இது பாரபோலிக் பாத்துல போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வரும்போது வாட் இஸ் தி எனர்ஜி ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இ, செகண்ட் ஆப்ஷன் இ பை 2, தேர்ட் ஆப்ஷன் இ பை √2, இ பை √2, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் இது, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இ √2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். போன கொஸ்டினுக்கு ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காங்க, விச் சைடு வி ஹேவ் டு சீனா, எந்த சைடு பார்த்தாலும் சரி ரேடியஸ் வந்து சேமாக தான் இருக்கும். போன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டவுட் கேட்டிருக்காங்க, எந்த சைடில் பார்த்தாலும் சரி. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் தி டிஸ்க்ல வச்சுட்டு எல்லா டைரக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணதுனால எல்லா டைரக்ஷனையும் 45 டிகிரி வந்திருக்கலாம் இந்த 3 டைமென்ஷன்ல. அது எல்லாமே இந்த டிஸ்குடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல விழுந்திருக்கும். மற்ற ஆங்கிள் இருக்கிறதெல்லாம் அந்த டிஸ்க்கு இன்சைட்ல விழுந்திருக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? டைம் முடிஞ்சிட்டு இருக்கு. கொஸ்டின் புரியுதுங்களா? a body is projected with a certain energy E, சரிங்களா, with angle 45 degree. What is the energy of the projectile at its maximum height அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா தானே இருக்கும். அப்போ இங்கிருந்து போகும்போது என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு கைனடிக் எனர்ஜி வரும். அப்போ டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்டா தானே இருக்கணும். அப்போ இங்கே கிரவுண்ட்ல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி தானே இங்க வந்திருக்கணும். ஸோ டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட். நான் கேட்டது ஜெனரல் எனர்ஜின்னு தான் கேட்டேன். அப்போ இங்க எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ அதே ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்றேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா கிரவுண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம்ப்பா. கிரவுண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம், சரிங்களா. வித் எனர்ஜி ஈல ப்ரொஜெக்ட் பண்றேன். வித் எனர்ஜி ஈன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். இப்போ டக்குன்னு சொல்லலாம், யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் அட் மேக்ஸிமம் ஹைட்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் அட் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு கேட்டிருக்கேன், சரிங்களா. இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன், நீங்க ஆன்சர் டக்குன்னு சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இ, செகண்ட் ஆப்ஷன் 0, தேர்ட் ஆப்ஷன் இ பை 2, ஃபோர்த் ஆப்ஷன் இ பை √2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ப்ரொஜெக்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன், வித் இ எனர்ஜியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 45 டிகிரி இருக்கு. ஸோ வாட் இஸ் தி கைனடிக் எனர்ஜி அட் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இ, செகண்ட் ஆப்ஷன் 0, தேர்ட் ஆப்ஷன் இ பை 2, ஃபோர்த் ஆப்ஷன் இ பை √2. சரி, இந்த கொஸ்டினுக்கு நம்ம 0 ஆப்ஷன் சொல்லக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன்ல வந்து அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல ஹாரிசான்டல் வெலாசிட்டி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஹாரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இன் திஸ் ப்ரொஜெக்டைல். அப்போ இங்க வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி u cos θ இருக்கும். ஹாரிசான்டல் வெலாசிட்டி இருந்தால் தான் ஃபர்தரா இது ஹாரிசான்டல் மூவ் ஆகிறதால பாரபோலிக்கா போகுது. ஒருவேளை 0வா இருந்துச்சுன்னா மொத்த வெலாசிட்டி 0 தான் ஃப்ரீ ஃபால் ஆயிரும். வெர்டிகல் வெலாசிட்டி தான் இங்க 0வா இருக்கும். மேக்ஸிமம் ஹைட்ல வெர்டிகல் வெலாசிட்டி தான் 0வா இருக்கும்.
அடுத்து வந்து இது சர்டன் ஹைட்ல இருக்கிறதுனால இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜி கீழே இருக்கும்போது கிரவுண்ட்ல இ தானே இருந்துச்சு. இந்த எனர்ஜி இங்க கொஞ்சம் கைனடிக் எனர்ஜியாவும் பொட்டன்ஷியல் எனர்ஜியாவும் ஸ்பிளிட் ஆயிருக்கும். அதனால ஈன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம கேட்டது கைனடிக் எனர்ஜி மட்டும் தான். சரி, இனிஷியலா கிரவுண்ட்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. அப்ப டோட்டல் எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி எடுத்துங்க. அப்ப இனிஷியல் எனர்ஜி வந்து நம்ம ஸ்பீட் வந்து u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டோம்னா E = ½ mu². அதாவது இனிஷியலா கிரவுண்ட்ல இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி தான் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. அதுல மொத்த எனர்ஜியுமே மொத்த கைனடிக் எனர்ஜி எடுத்துங்க. இப்போ மேக்ஸிமம் ஹைட் வரும்போது, இங்க மேக்ஸிமம் ஹைட்ல வரும்போது நமக்கு நல்லா கவனிக்கணும். மேக்ஸிமம் ஹைட்ல வரும்போது கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப கைனடிக் எனர்ஜி ½ × m வெலாசிட்டி ஸ்கொயர். எவ்வளவு வெலாசிட்டி இருக்கு? u cos θ² ன்னு போட்டுக்கணும். இதுல இருந்து கைனடிக் எனர்ஜி ½ m இந்த u² போட்டுட்டு இந்த cos θ தனியா எழுதிக்கங்க. cos θன்றது cos θ வந்து 45 டிகிரி தானே, cos 45² அப்படின்னு போட்டுங்க. இந்த ½ mu² தான் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, ஈன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த ½ mu² தான் ஈன்னு வரும். அப்போ கைனடிக் எனர்ஜி E இந்த மொத்தத்துக்கு E போட்டுட்டு cos 45 எவ்வளோ? இந்த cos 45 1/√2 தானே வரும். 1/√2 ஹோல் பண்ணா 1/2. ஸோ /2ன்னு கிடைக்குது. ஸோ கைனடிக் எனர்ஜி E/2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.